விக்னேஸ்வர ஆஸ்ட்ராலஜி சென்டர் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த ஒரு வீடியோ பதிவு எதை பற்றியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, துல்லியமாக ஜாதக பலன் சொல்லும் முன் நம்மை எப்படி தயார்படுத்திக் கொள்வது, நம்ம எப்படி தயார்படுத்திக் கொள்வதுன்னா என்ன, ஒரு ஜாதகம் வந்தது அப்படின்னு சொன்னால் அதற்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பலன் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் அந்த ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் ஆக்சுவலாக நம்ம கிளியரான ஒரு பதிலும் அவங்களுக்கு கொடுக்க முடியும் வர்றவங்களுக்கு. ஸோ அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்து வச்சுக்கணும், அதை எப்படி எடுக்கணும், அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி எடுக்கிறது, ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போக ஒரு கிரகத்தினுடைய பதவி என்ன, பலம் என்ன அப்படிங்கிறத அறியும் சூட்சமும் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். வருகின்ற அக்டோபர் 12ஆம் தேதி முதல் புதிய ஆன்லைன் வகுப்புகள் தொடங்குகின்றன. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை உங்களுக்கு இந்த ஆன்லைன் வகுப்பு நடைபெறும். இந்த ஆன்லைன் வகுப்பில் உங்களுக்கு பாரம்பரிய ஜோதிடம், பிருகநந்தி நாடி, அதாவது பாரம்பரிய ஜோதிடத்தில் உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் வரும். ப்ளஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 தலைப்புகளில் ஜோதிட நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்கிறது எடுக்கப்படும். ப்ளஸ் ஜோதிட கணிதம் எடுக்கப்படும். அதற்கப்புறமாக ஜாதக ஆய்வுகள் நிறையா இருக்கும். அதற்கப்புறமாக பிருகநந்தி நாடி கிரக சேர்க்கைகளின் மூலம் எந்த அளவுக்கு பலன் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிருகநந்தி நாடி ரொம்ப டீட்டெயில்டாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கப்புறமாக திருமண பொருத்தம், ஜாதக நோட் எப்படி எழுதுறது, போக முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது அப்படிங்கிற இந்த மாதிரியான வகைகளையும் பார்க்க போகிறோம். பிரசன்னங்களையும் பார்க்க போகிறோம். ஒரு தாம்பூல பிரசன்னம், கடிகார பிரசன்னம் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ மாத கட்டணம் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு 900 rupees, வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு 1200 rupees பெர் மந்த். உங்களுக்கு இந்த கோர்ஸ் கிட்டத்தட்ட 8 to 9 மாதங்கள் வரைக்கும் வரும். ஏற்கனவே இந்த கிளாஸை பற்றின ஒரு வீடியோ ஏற்கனவே என்னோட சேனலில் இருக்குது. பட் அதில் அக்டோபர் 5th அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் ஒரு சில வேலைகளின் காரணமாக ஒரு வாரம் ஒதுக்கி வச்சிருக்குது. ஸோ அக்டோபர் 12th கிளாஸ் ஆரம்பிக்கும் புது ஆன்லைன் வகுப்புல. ஸோ சேரணும்னு விருப்பம் உள்ளவங்க இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். கால் பண்ணி என்ன மேலும் இந்த ஆன்லைன் வகுப்பு பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாதகம் வருது. வந்த உடனே அந்த ஜாதகத்துக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும், ஜாதக பலனை சொல்லணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கேள்வி எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். ஆனால் ஒரு ஜாதகம் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம கிளியராக ஒரு நோட்டில் எழுதிடணும். எப்போவுமே இந்த நோட்டில் எழுதுகிற ஹேபிட் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பெட்டர். இனிஷியலாக ஆக்சுவலாக பழகிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா பொதுவாக ராசி, நட்சத்திரம், லக்னம் என்ன அப்படிங்கிறத நம்ம குறிச்சிக்கலாம். ஓகே, அதற்கப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாதகாதிபதி யார் அப்படிங்கிற அந்த ஜாதகத்துக்கு சரத்துக்குன்னா 11 கூடையவர், சிரத்திற்குன்னா 9 கூடையவர், உதயத்திற்குன்னா 7 கூடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாதகாதிபதி யார் அப்படிங்கிறத முதல்ல குறித்து வச்சுக்கலாம். அதற்கப்புறமாக பிறந்த திதி என்ன, அந்த திதிக்கு திதி சூன்ய ராசிகள் எது, அந்த திதி சூன்ய ராசி அதிபதிகள் யார் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கலாம். அதற்கப்புறமாக யோகி யார் இந்த ஜாதகத்திற்கு, அனுயோகி யார், அவயோகி யார் அப்படிங்கிறதையும் கிளியராக எழுதி வச்சுக்கலாம். அதற்கப்புறம் நடப்பு தசாபுக்திகள் அப்படிங்கிறதையும் கிளியராக பார்த்து எழுதி வச்சுக்கலாம். இது போக ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆட்சியாக இருக்கிறது, உச்சமாக இருக்கிறது, இல்லை நீசமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். போக பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு கிளான்ஸ் ஆக்சுவலாக பார்த்து வச்சுக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பாதக அதிபதி, திதி சூன்ய அதிபதி, திதி சூன்ய ராசிகள் போக இந்த அவயோகி, இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு கெடுபலன்களை கொடுக்கக்கூடியது. எப்படி அதனுடைய தசாபக்திகளில் உங்களுக்கு கெடுபுத்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது எந்த வகையில் கேட்கக்கூடிய கேள்விக்கும் இதுக்கும் எப்படி சம்மந்தப்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்தானத்தை நீங்கள் ஆய்வு செய்வதாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்தான அதிபதி மற்றும் இந்த கிரகங்கள், அதாவது காரக கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்கப்படும் கேள்விக்கு. இப்போ குழந்தை பிறப்பை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் குரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். ஸோ புத்திரக்காரகன் குரு, அவர் தான் காரக கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிரகம் அந்த ஜாதகத்தில் பெற்ற பதவி என்ன, அதே மாதிரி அதனுடைய பலம் என்ன. இந்த பதவி பலம் அப்படிங்கிறது
நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். எப்படின்னா ஒரு கிரகம் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னே இல்லை பொதுவாகவும் நீங்கள் குரு வந்து ஒரு சுப கிரகம், அதனால் அது எப்போவுமே நல்லதே செய்யும். குரு பார்வை நல்லது தான் எப்போவுமே. இல்லை சுப கிரகங்கள் வளர்பிறை சந்திரன் வந்து ஆக்சுவலாக நல்லது, வளர்பிறை சந்திரனுடைய பார்வை நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக எடுத்துக்கொள்ளாதீங்க. அது ரொம்ப மிக தவறு. ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் வந்து ஒவ்வொரு கிரகத்தினுடைய குணங்கள் மாறுபடும். அது பெற்ற பதவியின் மூலமாக வந்து குணங்கள் மாறுபடும், அது பெற்ற பலத்தின் மூலமாக வந்து குணங்கள் மாறுபடும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன், குருங்கிறது ஒரு சுப கிரகம், குருவினுடைய பார்வை வந்து ரொம்ப நன்மையை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உபய லக்னமான மிதுனம் கன்னிக்கு வந்து அவர் பாதகாதிபதியாக வருவார். அந்த பாதகாதிபதியாக வந்து அவர் பார்வையை கொடுப்பதும் சரி, சேர்க்கை சேர்வதும் சரி, திசை நடத்துவதும் சரி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத அவர் பெற்ற பலத்தை பொறுத்து. இப்போ குரு வந்து சப்போஸ் வந்து ஒரு உச்சமாக இருக்கிறார் 2ஆம் இடத்துல, இங்கே கடகத்தில் மிதுன லக்னம் 7 குரு வந்து 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார், உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ பாதகாதிபதி பலம் பெற்ற நிலை அப்படிங்கும்போது பாதகாதிபதி பலம் பெற்று அவர் திசை நடத்தினார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனுடைய பாதிப்பும் அதிகமாகத்தான் இருக்கும். அதே பாதகாதிபதி கொஞ்சம் வீக்காக இருக்கார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், உங்களுக்கு அந்த பாதகங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்க முடியும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமுமே. இப்போ திதிசூன்ய ராசி அதிபதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப பலமாக இருந்தாருன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய பாதங்களும் மிக பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு அவயோகி திசை நடத்துகிறார் அப்படின்னா, பலமாக நின்று திசை நடத்துகிறார் அப்படின்னா அதனுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னாலும் சரி, ஒரு இல்லை ஸ்தான அதிபதினு எடுத்தாலும் சரி, அவர் பெற்ற பதவி என்ன, அவருடைய பலம் என்ன. இப்போ இதுவே வந்து ஒரு ஜாதகத்தினுடைய 5 குடையவன் அல்லது 9 குடையவன் திரிகோண ஸ்தானாதிபதிகள் அப்படின்னு சொல்லுவோம், யோகாதிபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பலம் பெற்று இருக்க வேண்டும். நல்ல பலம் பெற்று இருந்தால் தான் வந்து அவங்க திசை நடத்துகிறப்போ இல்லை அவங்களுடைய பார்வையோ இல்லை அவருடைய சேர்க்கையோ இல்லை அந்த ஸ்தானத்தில் அமர்ந்த கிரகங்களோ பலம் பெறும். ஸோ இதுவே வந்து ஒரு 6, 8, 12 குடையவர் வந்து பலம் பெறலாமா, இந்த கன்ஃபியூஷன் ரொம்ப பேத்துக்கு இருக்கு. 6, 8, 12 குடையவர்கள் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா துர்ஸ்தானாதிபதிகள் அப்படிங்கிற மறைவு ஸ்தானாதிபதிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 6, 8, 12 குடையவர்கள் பலம் பெற வேண்டுமா இல்லை பலம் இழந்திருக்க வேண்டுமா அப்படிங்கிறது பெரிய கன்ஃபியூஷனாகவே இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ இதனால தான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வீடியோவுக்கு அடுத்த ஒரு வீடியோ வரப்போகுது உங்களுக்கு இதே சேனலில். அந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பர்டிகுலராக வந்து அந்த 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் எப்படி ஆய்வு செய்கிறது, முழுமையாக துல்லியமாக எப்படி ஆய்வு செய்து பலன் சொல்கிறது அப்படிங்கிறது தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஒரு கேந்திர ஸ்தானாதிபதிகள் அல்லது திரிகோண ஸ்தானாதிபதிகள் அல்லது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல பதவி பெற்ற ஒரு கிரகம், ஒரு நல்ல கிரகமோ நல்ல ஒரு ஸ்தானமோ அந்த ஆக்சுவலாக நல்ல பலம் பெற்றதுன்னா நல்லது. இதுவே கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பதவிகள் பதவிகள் பார்த்தீங்கன்னா கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய பதவிகள், அவங்க பலம் பெறக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து எப்போவுமே வந்து எடுத்த உடனே பாதகாதிபதி யார் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கணும், திரிசூன்ய ராசி அதிபதி யாருன்னு எழுதி வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து யோகி, அனுயோகி, அவயோகி யார் அப்படிங்கிறதையும் எழுதி வச்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு கேட்கப்பட்ட கேள்வி, அந்த கேட்கப்படக்கூடிய கேள்வி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு வந்து ஒரு வருமானத்தை பற்றி கேட்கக்கூடியதாக இருக்கட்டுமே. வருமானத்தை பற்றி கேட்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு அந்த அளவுக்கு வருமானமே வர்றதில்லை, எனக்கு நல்ல வருமானம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணணும், கேள்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம போய் ஆய்வு பண்ணணும். அப்போ தான் வந்து சரியாகும். இவர் கேட்குறது பொருளாதார நிலை, கேட்கிறது வருமானம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளாதார நிலையை பற்றி அவர் கேட்குறாரு. ஸோ அவருடைய பொருளாதார நிலை பொதுவாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம பணபரஸ்தானங்களை பார்த்துடலாம். பணபரஸ்தானம்னா என்ன, 2, 5, 8. ஸோ இந்த 3 இடங்களை ஆய்வு செய்தோம் அப்படின்னு சொன்னால் 2ஆம் இடம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் இவரோட பொருளாதாரம் நல்லா இருக்கும். 5ஆம் இடம் நல்லா இருக்குது அப்படின்னா இவரோட பொருளாதாரம் நல்லா இருக்கும். 8ஆம் இடம் நல்லா இருக்குன்னா இவரோட பொருளாதாரம் நல்லா இருக்கும். இப்போ இந்த 2 அப்படின்னு சொன்னால் 30 வயதுக்குள்ள வந்து இவருக்கு நல்லா இருக்கும். 5ஆம் இடம் நல்லா இருந்தது அப்படின்னா 30 வயது டு 50 வயது வரைக்கும் நல்ல பொருளாதாரத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து வாழ்நாள் முடியும் காலம் வரை இவர் நல்ல வசதியோடு பொருளாதாரத்தோடு இருந்து தன் உயிரை நீப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
ஸோ இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரத்தை நம்ம பார்த்துறோம். இப்போ இவர் கேட்டது வந்து எனக்கு வருமானம் சரியாக வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ பொருளாதார நிலையை நம்ம பார்த்துட்டோம், அவருடைய ஏஜை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 35 வயது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ அந்த 35 வயது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது 2ஆம் இடமான வருமான ஸ்தானத்தை வந்து எடுத்துக்கணும். அந்த ஜாதகரினுடைய வருமான ஸ்தானத்தை எடுத்துக்கணும். ஸோ நடப்பு தசா புக்திகளை எடுத்துக்கணும். நடப்பு தசா புக்திகள் அந்த 2ஆம் இடத்தோடு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அல்ல இந்த 2 குடையவர் என்ன நிலையில் உட்கார்ந்துருக்கிறார், அவருக்கு இந்த ஜாதகத்தில் என்ன பதவி, இந்த 2 குடைய கிரகம் இந்த ஜாதகத்தில் என்ன பதவி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? அந்த 2 குறையவர் மேபி வந்து ஒரு திதிசூன்ய அதிபதியாகவும் இருக்கலாம், திதிசூன்ய அதிபதியாகவும் இருக்கலாம், அல்லது அந்த 2ஆம் இடம் வந்து திதிசூன்ய ராசியாகவும் அமையலாம் இல்லையா? ஸோ அந்த 2 குடையவர் பார்த்தீங்கன்னா அவயோகியாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல எடுக்கிற டேட்டாஸ் வந்து யூஸ் ஆகும். அது போக நடத்தக்கூடிய தசாபுக்திகள் நடக்கக்கூடியது யாரோட தசாபுக்திகள் பார்த்தீங்கன்னா அந்த தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ ஜாதகத்தில் பெற்ற பதவி என்ன, ஒரு திரிகோணஸ்தானாதிபதியாக ஒரு பதவி பெற்றிருக்கார்கள், ஒரு 11 குடையவராக வந்து பதவி பெற்றிருக்கிறார், லாபஸ்தானாதிபதியாக பதவி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த தசாபுக்திகள் நல்லா இருக்கும். ஸோ அவர் பார்க்கக்கூடிய இடங்கள், பார்க்கக்கூடிய கிரகங்கள் விருத்தி பெறும், நல்லாவே வந்து ஆக்சுவலாக வந்து விருத்திகள் இருக்கும். இப்போ இதே வந்து ஒரு 11 குடையவர் தசாநாதனாகவும் 5 குடையவர் புத்திநாதனாகவும் இருந்து அந்த 2ஆம் இடத்தை அந்த கிரகங்கள் பார்க்கின்றது ஏதோ ஒன்று, 11 குடையவரோ 5 குடையவரோ 2ஆம் இடத்தை பார்க்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பொருளாதாரம் இருக்கும். ஆனால் இவர் வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார். கரெக்டாக கால்குலேட் பண்ணுங்க, கிளியராக உங்களுக்கு கையில் கிடைக்கும். அந்த 2 குடையவரை பார்க்கறது ஒன்று தசாநாதனோ புத்திநாதனோ கெட்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அல்லது அந்த 2 குடையவனே வந்து ஆக்சுவலாக வந்து தசையும் நடத்திக்கிட்டு இருக்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா திதிசூன்ய அதிபதியாகவும் இருக்கலாம், இல்லை அவயோகியாகவும் இருக்கலாம், அல்லது பாதகாதிபதியாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பாதகாதிபதி அங்கே வந்து உட்கார்ந்து இருக்கலாம், அந்த 2ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்து தசை நடத்திக்கிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு வந்து நமக்கு முதல்ல வந்து ஜாதகத்தில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். பாதகாதிபதி, திதிசூன்யாதிபதி, யோகி, அனுயோகி, அவயோகி யார் அப்படிங்கிறது, நடப்பு தசா புக்திநாதன் யார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். மொத்தத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு ஜாதகத்தில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் குரு நல்லதே செய்வார், சுபகிரகங்கள் சுபபலன்களை தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வகையிலையும் வச்சுக்கவே கூடாது மைண்டில். எல்லா கிரகமும் வந்து ஆக்சுவலாக நல்ல கிரகம், எல்லா கிரகமும் கெட்ட கிரகம், அதாவது பெற்ற பதவியை பொறுத்து, அதாவது பெற்ற பலத்தை பொறுத்து. ஒரு யோகி வந்து ஆக்சுவலாக வந்து திசை நடத்துகிறார், ஒரு ஜாதகத்தினுடைய யோகி திசை நடத்துகிறார். ஸோ அவர் பலம் பெற்ற நிலையில் இருக்கணும். நல்ல பலம் பெற்ற நிலையில் இருந்தால் யோகமும் பலமாக கிடைக்கும். ஸோ இதுதான் விஷயமே. இப்போ ஒரு யோகியோட திசை நடக்குது, இருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு யோகமே நடக்கல, அவருக்கு யோகமே கிடைக்கல. ஓகே, யோகாதிபதி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க யோகம் கொடுப்பவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலத்தோடு உட்காந்துருக்கிறார் அப்படின்னா அங்கே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் எதையுமே நடக்கும்போது சுற்றி முற்றி பார்க்கணும் முடியுமாங்க இல்லையா? அதன்படி வந்து அந்த உச்சம் பெற்ற கிரகத்துக்கு முன்னும் பின்னும் யார் உட்கார்ந்துருக்காங்கன்னு பாருங்க. சப்போஸ் பாவ கிரகங்கள் உட்கார்ந்து பாவகர்த்தாரி யோகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த யோகி பாதிக்கப்படுவார். ஸோ அந்த யோகம் கிட்டாது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இதுதான் வந்து கிரகத்தினுடைய பதவி என்ன, பலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு யோகி நீசமாகி உட்கார்ந்துருக்கலாம், ஒரு யோகி நீசமாகி உட்கார்ந்துருக்கலாம். அப்போ அவர் வந்து யோகத்தை ரொம்ப குறைவாகத்தான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பலம் இழந்த நிலை, நீசம் அப்படிங்கிறது பலம் இழந்த நிலை. அப்பவும் சொல்கிறேன், அந்த கிரகத்திற்கு வந்து சுற்றி முற்றி பார்க்கணும் அப்படின்னா முன்னாடி பின்னாடி யார் உட்கார்ந்துருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். முன்னாடி பின்னாடி சுப கிரகங்கள் உட்கார்ந்துருந்ததுன்னா சுபகர்த்தாரி யோகத்தில் இருக்கும். ஸோ சுபகர்த்தாரி யோகத்தில் இருந்ததுன்னா ஈவன் நீசமான ஒரு யோகி கூட வந்து நல்லதொரு யோகத்தை கொடுக்க முடியும், நல்லதொரு பொருளாதார ஏற்றத்தையும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். திதிசூன்ய அதிபதி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தனி வீடியோ என்னோட சேனல்லே இருக்கு. அதே மாதிரி யோகி, அனுயோகி, அவயோகி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதும் என்னோட சேனலில் தனியாகவே போட்டிருக்கேன். பாதகாதிபதி பற்றியும் வந்து உங்களுக்கு கிளியராக போட்டிருக்கிறேன் நான்.
ஸோ ஜாதகத்தை எடுத்தால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதற்கப்புறமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு இதெல்லாம் என்னென்ன சம்மந்தப்படுது அப்படிங்கிறத பார்த்தால் ரொம்ப கிளியாரிட்டியோடு வந்து உங்களுக்கு ஜாதக பலன் சொல்ல முடியும். சரி, இது வெறும் தியரி மாதிரி தானே இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இதே டாப்பிக்கை வச்சு அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு லைவ் ஜாதகமே வந்து உதாரண ஜாதகத்தோடு வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் விளக்குறேன். அது ஒரு இன்னொரு 2-3 வீடியோஸ்க்குள்ளேயும் வந்து அந்த வீடியோ வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி கண்டிப்பாக வந்து சேனல்லையும் வந்து இந்த சொன்னப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே இந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து கிடைக்கும் டைம் டு டைம். ஸோ இந்த ஒரு நல்ல விஷயத்தோட நல்ல வீடியோவோட வெகு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சதீஷ்குமார். தேங்க்யூ.